சார் கொஞ்சம் ஃப்ராங்கா பேசலாமா? பேசலாம்ப்பா. ரீசென்ட்டா வந்த அந்த நியூஸ் எந்த அளவுக்கு ஒரு கேஆஸ் ஏற்படுத்துச்சுன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு பப்ளிக் ஃபிகருக்கு எதிரா வைக்கப்படுற எல்லா நரேட்டிவ்ஸ்க்கும் அந்த பெர்சன் கிளாரிஃபிகேஷன் குடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. பட் இந்த பர்ட்டிகுலர் நரேட்டிவ்ல இருந்த விஷயங்கள் வந்து உங்கள சின்ன வயசுல இருந்து ஐடலா பார்த்தவங்களுக்கும், உங்கள ஜென்யூனா நேசிச்சவங்களுக்கும் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் நீங்க அத அட்ரஸ் பண்ணாம, அத இன்னும் ஃபியூயல் பண்ற மாரி இன்னொரு அப்பியரன்ஸ் குடுத்திருக்கீங்க. ஏன் சார் இப்படி? ஒரு உண்மைக்கு விளக்கம் குடுத்தா தெளிவாகும். அதே ஒரு வதந்திக்கு விளக்கம் குடுத்தா, அது உண்மைன்னு ஆயிடும். அப்படிலாம் சொல்லி நான் மழுப்ப விரும்பல. என்ன சொன்னாலும் கத்துவீங்களாடா? அறிக்கையெல்லாம் குடுக்கலாம்ப்பா. அதுல என்ன இருக்கு? பட் என்னுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் மேலயும், என்னுடைய ஃபேன்ஸ், சப்போர்ட்டர்ஸ் மேலயும், அவங்களுடைய புரிதல் மேலயும் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் நான் எதுவுமே எதுவுமே சொல்லல. உங்க சப்போர்ட்டர்ஸோட புரிதல்லாம் பார்க்குறீங்களா சார்? அ காட்டுங்க. அ அ பாருங்க சார். அப்படி என்ன வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க? அப்ப இப்பேற்பட்ட ஒரு பொண்ணோடைய அண்ணன் வாழ்ந்தார் இவ்வளவு நாள் அப்படின்னு. அடங்கோ! அண்ணி நீங்க இதை பண்ணிருக்க கூடாது. யாரும்மா நீ? ஸ்டாலின் சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். எலெக்ஷன் அன்னைக்கு வந்து நீ கரெக்டா டைவர்ஸ் வாங்க வந்துரு. அட தற்குறி! எவ்வளவு முட்டாள்தனமா ஸ்டூப்பிடா பேசுறாங்க பாருங்க சார். ஸ்டூப்பிடுன்னு கூட கரெக்டான வார்த்தை கிடையாது. ரிட்டார்டட். இந்த மாதிரி ரிட்டார்ட்ஸ் இருக்கிற சொசைட்டில தான் வாழ்றோமான்னு நினைச்சு கோவப்படுறதா, பயப்படுறதான்னு தெரியல. நீ என்ன வேணா படு, நான் சந்தோஷம் தான் படணும். என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவானுங்க போலயே. இன்டர்வியூ முடிச்சுக்கலாம்ப்பா. இட் வாஸ் a நைஸ் இன்டர்வியூ. கான்ஃபிடென்ட்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். ஹவ் ஸ்டூப்பிட் கேன் யூ பி?